செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் செவிலியர்களின் உரிமையை பாதுகாக்க மாபெரும் போராட்டம். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை நீக்க கடந்த ஆட்சியில் நமது தொடர் போராட்டத்தின் மூலம் புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்க அரசு உறுதியளித்தது. அதனைத் தொடர்ந்து துறையால் அனுப்பப்பட்ட புதிய பணியிட உருவாக்க கோப்புகள் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக புதிய நிரந்தர பணியிடங்களை உருவாக்காமல் அரசு மருத்துவமனையில் உள்ள செவிலியர் தேவையை ஈடுகட்டும் வகையில் பொது சுகாதாரத்துறையில் பணிபுரியும் மெண்டார் பணியிடங்களையும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் 292 நிரந்தர செவிலியர்களை மறுபணி அமர்த்தல் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட 6 அரசு செவிலியர் கல்லூரிகளுக்கு நிரந்தர செவிலியர்களை நியமிக்காமல் செவிலியர் போதகர் உள்ளிட்ட பணியிடங்களை தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த அரசு இன்று அதற்கு முற்றிலும் மாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலை தொடர்ந்தால் செவிலியர்களின் பணி நிரந்தர கனவு மேலும் தள்ளிப்போகும் அபாயம் உள்ளது. எனவே தொகுப்பூதிய நியமனங்களை கைவிட வேண்டும். மறுபணி அமர்த்துதல் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். புதிய நிரந்தர செவிலியர் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் நடத்தினர்.